கட்டத்தில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பலம் இருக்கும். யாரும் இந்த உலகத்திலே பலமற்றவர்கள் கிடையாது. நம்முடைய பலத்தை பிறருக்கு பயன்படும்படியாக நடந்து கொண்டு அவனுடைய ஸ்நேக பாவத்தையும் பெற்றுக்கொண்டு நாமும் அதனால் பலனடைந்து வாழ வேண்டும். பிறருக்கும் நம்முடைய பலத்தை உபயோகப்படுத்தி விடுவோமே, ஆனால் இப்ப நமக்கு அது பெரிய பலமே. நம்ம இன்னொருத்தருக்கு உபகாரியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு அந்த பர்சனும் ஃப்ரெண்ட் ஆயிடும். நமக்கு இப்போ நம்ம பலம் அவரோட பலம் கூடுறது. இப்ப என்ன, நமக்கு வேற ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொன்னா அவ எங்க நான் செய்யறேன் என்று சொல்லுவோம். புரிஞ்சுதோ உங்களுக்கு? இந்த பொதுநலமான சிந்தனை ராமாயணம். இவ வாலி ராமனாட்ட என்ன குறை, அவள்கிட்ட இவ்வளவு நிறை இருந்து சிவபெருமாண்ட பக்தியா இருந்தா நரசிம்ம பெருமாள், கூர்மாவதாரம் எடுத்த பெருமாள், வராவதாரம் எடுத்த பெருமாள், இவாளுடைய ஆற்றல் எல்லாம் இவன்கிட்ட இருந்ததுன்னு சொன்னானே, ஏன் தோற்று போனால்? ராமனிடத்தில் சற்று யோசியுங்கள். ராவணன் கைலாய மலையை பேர்த்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், 3 கோடி வாழ்நாள் வரம் வாங்கினேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நானே, ஏன் தோற்றால்? தோற்பதற்கு என்ன காரணம்? சற்று யோசியுங்கள். சுயநலமான குணம் யாரிடத்திலே இருக்கிறதோ, அதனால நீங்க ராமாயணம் கேட்கிறோம், முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க வந்தாச்சுனாலே சுயநலத்தை விட்டு விடுங்க. அது அறவே கூட. ராமாயணம் பாடல்கள் சொல்வதோ கேட்பதோ நம்மிடத்தே இருக்கக்கூடிய சுயநலத்தை விட்டுவிட வேண்டும். சுயநலமாக நாம் எப்பொழுது வாழ்கிறோமோ, நாம் முதலில் பிறரோடு விரோதம் மட்டுமல்ல, நம்முடைய பலத்தை காட்டும் பொழுது நம்மை நாமே இழக்கிறோம். சொல்லுங்க. இப்ப ராமர் என்ன சொன்னார்? நின்ற நீதியாய். ராமன் லட்சுமணன் சீதை 3 பேர் வந்தா, ராம லட்சுமணன் வந்தா, 2 பேர் கையில ஒரு கோதண்டத்தோடு தான் வந்தா. 70 வெள்ளம் வானர சேனை அவருக்கு வந்தது. எல்லாரும் சொன்ன நான் ஏன் இந்த பொல்லாத வாணியும் தன்னை வீழ்த்தியவுடனே நான் உனக்கு தொண்டு செய்யாமல் இறக்கிறேனே என்று வருத்தப்பட போகிறான். பின்னால் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த உலகத்திலே ராமாயணத்தினுடைய தத்துவமே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நம்முடைய அப்பதான் நம்ம நிம்மதியா தூங்கலாம், நல்லா தூங்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், எந்திருக்கலாம். நேற்று ராத்திரி நான் 9:15 பிரச்சனத்தை முடிச்சேன். எல்லாரோடையும் பேசினேன். 9:30 ஆட்டோல ஏறினேன் ரயில்வே ஸ்டேஷன். 10:15 ட்ரெயின், ராமேஸ்வரம் போற ட்ரெயின், நாகர்கோவில், கன்னியாகுமரி. அதை ரிசர்வ் பண்ணேன். முந்தானது இங்கே அது 2:30 மணிக்கு வரும். ராத்திரி 2 மணிக்கு அலாரம் வச்சு எழுது வண்டி விருதுநகர் தாண்டினவுடனே, திருமங்கலம் தாண்டினவுடனே முடிச்சு இறங்கினேன். ஒரு ஆட்டோ வச்சு இங்கே வந்தேன். தூங்கினேன். 6 மணிக்கெல்லாம் எழுந்திருந்தேன். இப்போ முன்னோக்கி எடுத்து சாப்பிட்டு தூங்கி ராத்திரி தூக்கணும். நல்லா தூங்கி 9 மணிக்கு சாப்பிட்டோம். 11:30 மணி இருக்குன்னு நான் ஜோசியம் பார்க்க வந்தேன். எத்தனை மணிக்கு வந்து அவன் ஜோசியம் பார்க்க வரேன்னு சொன்னாலே வருவாளை 11:30ன்னு சொல்லி அந்த நினைவிலேயே தூங்குறேன். நான் நல்லா தூங்குறேன். அவ வந்த போதுதான் முடிச்சுட்டு நல்லா தூங்குறேன். தூங்கி எந்திருந்தேன். மூஞ்சி இடமே அவளுக்கு ஜோசியம்
நல்லா தூங்கும். ஏன் தூங்க முடியும்? ராம சிந்தனை அடியனுக்கு ஒரு நாளும் எனக்கு இவ்வளவுதானே பணம் வருது, இவாளுக்கு நிறைய வருது, அவளுக்கு வருது, ஒரு நாளும் சிந்தனை பண்ணதே கிடையாது. இந்த ரூபாயை எப்படி பேங்க்ல போட்டுக்கலாம், சம்பாதிச்ச பணத்தை எப்படி போடுறதா, எனக்கு சம்பாத்தியம் பஜனம் பண்ணுறதுக்கு பத்த மாட்டேன், ஏழப்பம் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு பத்த மாட்டேன். நான் அப்புறம் எங்க போய் பேங்க்ல போடுறது? சரி, பணம் பத்தனை. புது நலமாக சிந்தனையாக இருப்பதனால்தான் கல்யாணராமனை தேடி கொண்டு வந்து எல்லாரும் கொடுக்கிறார். நான் திரும்பி கேட்கல, அம்மாவே கொண்டு கேட்க அவரை ரொம்ப திருப்தி சாமி உங்களை பார்த்ததுலேன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? காயத்ரி ஜபம் செய்கிறேன், ராம ஜபம் செய்கிறேன், உங்களுக்கும் அதான் சொல்லித்தரேன். தயவு செய்து உங்க சொந்தக்காரங்களை இவன் எப்படி சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் சம்பாதிக்கிறான் நினைக்காது. என்ன வேணாலும் சம்பாதிச்சுட்டு போறான். தங்கத்திலேயே புரளட்டும், ரூபா நோட்டையே புரளட்டும், நமக்கு என்ன? நமக்கு பகவன் நாம சொல்லணும், நம்ம உத்தியோகத்தை பார்க்கணும். சிந்தனை அப்படி வைங்க. எனக்கு சிந்தனை அது உபன்யாசம் பண்ணணும், கர்த்தாவை எழுந்திருந்தோடனே ஜபம் பண்ணணும், நாளைக்கு அஷ்டபதி பாடணும், நாளைக்கு அஷ்டபதி விடும். நம்ம எண்ணுங்கள் போயிட்டே இருக்கணும். வர சனிக்கிழமை எங்கள் ஊரில் பெருமாள் மண்டபப்படி அதுக்கு பஜனை பாடணும். என் சிந்தனை அதுக்கு 10 பாவதாடா கூப்பிட்டுருக்கேன். சாப்பிடவே வந்து சொல்லணுமாண்ணா, நீங்க கூப்பிட்டா சாப்பாடு உங்களுக்கு தெரியாதா? சமயக்காரனை கூப்பிட்டு சொல்லணும், என்ன சமயம் எல்லாரும் நல்லா சாப்பாடு சரிண்ணா சொல்லு. இந்த பரந்த நோக்கம் இல்லாமல் பிறரை அடக்கி அவளை துன்புறுத்தி தான் ஜெயித்து வாழணும் நினைச்சா வாலி ராவணன். இந்த ராமாயணத்திலே 2 வில்லன் முக்கியமான இவங்க 2 பேரையும் ஒரே வில்லன் ஜெயிச்சான். அது வில்லேந்தியம். காரணம் என்ன? பொதுநல சிந்தனை உள்ளவன் ராமன், நீதியில் இருப்பவன், நீதியாய் நிற்பவன், நீதி தர்மஸ்வரூபி. உங்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். பாருங்கள், மேல சொல்றேன் பாருங்கள். ஏகி வாலியும் ரித்து 7ஓடு 7 வேகவன் பிணம் தடவி வெம்மையான மோக வென்றி மேல் முயல்வின் வைகிட சோகம் எய்தினன் துணை துளங்கினான். சண்டை போடுறான், பராக்கிரமமா போடுறான். அவனுக்கு வாலிக்க சோர்வு வந்து 28 மாதம் எதிர்த்தாப்புல இருந்து சண்டை போடுறான். அவன் வீரத்துல பாதி மரத்துல பாதி வந்திருக்கணும்னா 14 மாதத்துல ஜெயிச்சிருக்கணும். ஒரு 28 மாதம் வந்து போராடினான்னு சொன்னா இவனோட வீரத்துல பாதி மரத்துல பாதி வருங்கிற வரம் தோத்துப்படுது. அப்படி ஒரு சண்டைக்கு வருவன் அவங்க வல்லவனுக்கு வல்லவன் பையகத்துல உண்டு. ஆமா, வல்லவனுக்கு வல்லவன் உண்டு, நல்லவனுக்கு நல்லவன் உண்டுன்னு சொல்லணும். நல்லவனை விட நல்லவன் இருப்பான்னு சொல்லுவான். நல்லவனுக்கு நல்லவன், இவனுக்கு அவனுக்கு சண்டை நீங்க சொல்லிருக்கான இங்க நல்லவா 2 பேரும் சண்டை போட்டுதா அவன் விவாதம் வந்து விஷயத்துல பண்ணுவான். எப்போ வந்து சண்டைக்கு போனாலும் நல்லவங்கிற லிஸ்ட்ல இருந்து இறங்கிடுவான், விவாதம் பண்ணிப்பான். அதுவே சாப்தீகமா பண்ணிக்கணும். ஆதிசங்கரோட ஒருத்தன் சண்டைக்கு வந்தான், அருணகிரிநாதரோட ஒருத்தன் வந்தான். அவன்ல நம்ம வந்து பக்தனை ஏத்துக்கல, அதெல்லாம் விதண்டாவாதம் பண்றான். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன்,
பக்தியால் பகவானை அணுகுங்கள், புத்தியால் அணுகாதீர்கள். பக்தியால் அணுகினவர்கள் தான் சௌக்கியமாக இருப்பார்கள். புத்தியால் பகவானை அனுபவிப்பவர்கள் லௌகீகமான இன்பத்தை பெறுவார்களே தவிர அவன் பக்தனாக முடியாது. புத்தியால் வந்தவர்கள் தான் வாலி, ராவணன், இரணிகசிபு, எல்லா ராட்சச பெருமக்கள். புத்தி, நீங்க பட்டிமன்றம் பேசுறாங்க, புத்தியால பேசணும், பக்தி இருக்க பேசணும். பக்தியா இருக்கிறவங்களுக்கு நேற்றுக்கு அங்க போனேன் நாகர்கோவில், கர்ணனா கும்பகர்ணனான்னு பட்டிமன்றீங்க, விளங்கவே இல்லை மாமா, என்னமோ பேசினா நான் தங்கின வாழ்த்து போயிருந்தா இப்ப கர்ணன் கொடுத்தாங்க அப்படின்னு. ஆமாம், அதுல தப்பு செஞ்சோட்டுக்கணுமே கழிக்கிறதா கர்ணன், கும்பகர்ணன் தானே. நீங்க எப்படி மாமா சொல்றேன், எப்படி சொல்றாங்க விளக்கம் கொடுத்தே ஒரு ஒன்றும் படிக்கிறதே மாமா, நீங்க இப்படி விளக்க சூப்பரா தருவேன். ஏடா அடம் விட்டான் அவன் கர்ணன் எங்கடா செஞ்சோட்டு கடன் கழிச்சான் சொல்லு. அவன் தன்னை வளர்த்துட்டான்டா, தானம் பண்ணா எல்லாம் பண்ணா. அவன் கும்பகர்ணன் துரியோதன்கிட்ட பிரியமா இருக்காங்க. குந்திதேவியை பார்த்தவொடனே நீ தான் என் மூத்த பையன், நீ அந்த பக்கம் வந்துடும் கூப்பிட்டவொடனே அவன் என்ன சொல்றான், நான் தான் மூத்தவன்னு உசுறு போற வரைக்கும் சொல்லாதே, சண்டை வர வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு வரும். அவன் தர்மபுத்திரன் நல்லவன், பஞ்சபாண்டவ 5 பேரும் ராஜானதை என்கிட்ட கொடுப்பான், நான் அதை துரியோதன்ட்டான் கொடுப்பேன், இவன் அயோக்கியன்னு. பழிதீர் வென்று பாண்டவர்க்கும் 100 வரும். எந்த ஒரு பழிப்புக்கும் முடமில்லாத பாண்டவாளுக்கும் 100 பேருக்கும் சண்டைன்னு. நான் அவன் பக்கம் வல்லாம நான் பழி உள்ளவன், அவன் நல்லவனா இருந்தா என்ன பண்ணிக்கணும், நான் தான் மூத்த மகன் அவளும் டிக்ளேர் பண்ணி பஞ்சபாண்டவாளை கூப்பிட, கௌரவாளை கூப்பிட சேர்த்து வைக்க, நீ இந்திரபுரத்தை ஆளு, நீ அஸ்தினாபுரத்தை ஆளுன்னு தர்மபுத்திர கூப்பிடுற, நீயே கர்ணா அண்ணாவா உட்காருங்க துரியோதன் பாட்டுக்கு அஸ்தினாபுரத்தை ஆளு சண்டை வந்துருக்குமா. அவனோட எண்ணம் அது இல்லை, அயோக்கிய பயிர்கள். இந்த அயோக்கியனுக்கு அபூர்வரா போறதே கூட இருந்த அயோக்கியன். புராண காலத்தில் கோர்ட்ல போய் அபூர்வரா போறான்னு சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்க. கதாநாயகன் வந்து எல்லாரையும் கண்டுபிடிக்கிற போது அந்த கோட்டையில இருக்கிறவனே இவங்கிட்ட வந்து தெரியாம இதோடு சேர்ந்து விட்டு உங்களுக்கு நான் துணை செய்கிறேன், அவன் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படி என்று காட்டி கொடுத்து கைது பண்ணி கூப்பிட்டு வரும்போது இந்த கதாநாயகன் போலீஸ்காரன் சொல்லுவான், இவர் தான் எனக்கு உதவி செய்தார், அவருக்கு நான் விடுதலை வாங்கிட்டேன் அப்படிங்கிறது அந்த கதை கர்ணன். கர்ணன் வந்து புரிஞ்சுதவனுக்கு அவன் என்ன பண்ணிருக்கணும், அவன் உண்மையானவனா செஞ்சோட்டு கிடந்து கழிக்கணும்னா செஞ்சோட்டு கிடனே கழிக்கல, அவனை கொலை பண்ணான். அவன் பண்ண அக்கிரமம் பூரா இவனுக்கு தான் தெரியும். கடைசி வரை இருந்து போறான்னு கும்பகர்ணன். அவனை எல்லாமோ உடம்ப வளர்த்துனா அதனால பண்ண, அதனால தான் செஞ்சோட்டு கிடன. அவன் அறிவு அவனே சொல்ல போறான், பின்னால பார்க்க போறோம். அவனையுமே லிஸ்ட்ல சொல்ல முடியாது. நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த கர்ணன் இருக்கானே தான் எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் பண்ணாங்கிற நல்ல பேர்ல நான் அவனை உபன்யாசத்துல புகழ்ந்து சொல்றேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு அயோக்கியம். ஏன்னா சுயநலவாதி. ஏன் சுயநலவாதி இருந்தா அவன் போட்ட உற்பத்தின்னா, துரியோதனம் போட்ட உற்பத்தின்னா அந்த குணம் தானே இருக்கும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அதுக்குதான் நம்ம நாங்க உபன்யாசத்துல அடிக்கடி சொல்றோம், கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, அவன் குணம் நமக்கு வந்துடும். நேற்று கூட அங்கே சொன்னேன், நம்ம ஆமாம் எங்கள் சொந்தக்கார போயிருக்கோம், அவன் ரொம்ப ஆச்சாரம். நான் இருக்கா இங்கே வரேன், அம்மா அவன் என்ன தங்க வைக்க மாட்டானா, அங்கே எதிர்த்தாப்புல பெரிய ஏசி ஹோட்டல், தங்க வைக்க மாட்டானா, நல்ல நெய் ரவா நெய் ரோஸ்ட் சாப்பிடு. சாயந்தரம் உபன்யாசம் வராது, இந்த மாதிரி தான் வெட்டியாக பேசுவோம். அப்புறம் கண்ணனா ரொம்ப சண்டே தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வியலின் தத்துவத்தை இந்த வாலி ராவணனிடத்திலிருந்து யாரும் உங்களுக்கு இப்படி சொல்ல மாட்டார்கள். ஆழ்ந்த சிந்தனை உள்ளது ராமாயணம், பாரதம். எங்கேயும் ராமனோ கிருஷ்ணனோ தர்மபுத்திரன் எங்கேயாலும் நான் கூட சண்டைக்கு வரேன்னு சொன்னாரா? ஜமாதாரமா போவோம் தானே சொன்னார். நல்லவா எங்கேயாலும் நம்ம சண்டை போடுவோம் கூப்பிடுறாளா?
சண்டைக்குன்னே அதை எடுத்துக்கின்னே பூ இருக்கா பாருங்க. சில பேர் சண்டை போடின்னு சொல்லுவோம். என்னத்தை பண்ணி அடுத்தாத்துக்காரனோட சண்டை போடணும். சில பேர் போர் முடிஞ்ச எழுதி சண்டை போடுறதுல ஒரு பெரிய அவனுக்கு பெரிய பராக்கிரமசாலிங்க. யாரும் சண்டை போட கிடைக்கலையா, பொண்டாட்டியோட சண்டை போடும். அவன் ஆதிகாரி சொல்லுவான், ஏன் உங்களுக்கு இன்னைக்கு ஒத்துருவ மாட்டலையா அப்படிதான் ஒத்துரும் இல்லையோ இல்லையோ. அது ஒரு வச்சனம் சொல்லுவான், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன். எங்க அப்பா சொல்லுவா, பொல்லாதவாளுக்கு தங்காலும் ஆகாது புறங்காலும் ஆகாது, தன்னை சேர்ந்தவாளும் ஆகாது பொல்லாதவா. அதுதானே வாலி ராவணனும் பண்ணா. நன்றி கவனிங்கள், நான் என்ன கருத்துக்கு வரேன்னு. மாயாவியோட சண்டை போட்டவன் தானே வாலி சுக்ரீவனோடையும் போட்டா. ராவணன் ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சண்டை போட்டதுனால தானே விபீஷணனோட சண்டை போட்டா. எங்கேன்னு இந்த ராமாயணத்துல பாருங்க, ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் 4 பேர் சண்டை போட்டாளா? லட்சுமணன் வந்து ராமர் காட்டுக்கு போறாருங்கிற ஆதங்கத்துல கோபவசத்துக்கு சொன்னானே தவிர பரதராஜனை பத்தி. அப்புறம் உணர்ந்தானே, கோபவசத்துக்கு பேசுறது வேற, வன்மமா பேசுறது வேற. புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் பொல்லாதவாளுக்கும் நல்லவாளுக்கும் உள்ள வித்தியாசம். தார்மீகத்தில் கடைபிடிக்கிறவாளுக்கும் இவாளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, மாலி இப்போ 14 ருத்து 28 மாதம் சண்டை இடுகிறான் அவனோடு. அவன் வாசல்ல காவல் காத்துட்டு இருக்கான். ரத்தம் வெளியில வருது, ரத்தம் வெள்ளமா இருக்கு. அவன் பயந்துட்டான், ஆறு ஜெயிச்சான்னு தெரியல. அவளுக்கு பயம் வரமே, வாசல்ல இருக்கிறவளுக்கு. துஷ்டாளால கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சண்டை போடணும்? அந்த மாயாவி வந்தான பாப்பா, என்னதுக்கு சண்டை, நீயே பெரியவனாரேன்னு சொல்லு. இருக்கட்டும், அந்த குணம் மந்திரியா அவனுக்கு சண்டையை போட்டான். வா, அழுது அழுங்குறும் இவனை அன்பினில் தொழுது இறந்து நின் தொழில் இது ஆதலால் எழுது வென்றியா அரசு செய்க என பழுது இது என்றனன் புரியும் நெஞ்சினான். அந்த இடத்துல என்னாச்சு, வெளியில ஒரே ரத்த வெள்ளம் வந்தவுடனே வானரெல்லாம் வாசல் இருக்கிறவனுக்கு பயம் வந்துடும். ஒருவேளை வாலியை அவன் ஜெயிச்சு விட்டு மாயாவி வெளியில வந்தா நம்மளுக்கும் ஆபத்துன்னு சொல்லி பாறை அடைச்சான். அவனுக்கு கெட்ட எண்ணம். ஏன் இவா செய்யற? அவனுடைய கெட்ட எண்ணம் இவாளை செய்ய வைக்கிறது. இவனுக்கு சுக்ரீவனுக்கு பட்டத்து தர என்று தானும் அவ்வழி இரு பிலம் சென்று முன்னவன் தேடுவன் அவர் கொன்றுளாந்தனை கொல ஓனாது எனினும் கொன்றுவேன் என புகுதல் மேயினான். தடுத்து வல்லவர் துணிவு செய்து நோய் கடுத்து மேலையோர் கிடத்த நீதியால் அடுத்து காவலும் அரிகள் ஆணையால் கொடுத்தது உண்டு இவன் கொண்டனன் போல. அந்நாளில் அந்த காலத்துல இவன் சுக்ரீவனுக்கு பட்டத்தை கொடுத்துட்டான். அந்நாளில் மாயாவி அப்பிடத்து இன்ன வாயினோடு எய்தும் என்ன மாயம் பொன்னின் மால்வரை பொறுப்பொழித்து வேறு உண்ட குன்றமெல்லாம் உடன் அடுக்கினேன். மாயாவி ஜெயிச்சு வந்துட்டா என்ன பண்றது? நாங்க நிறைய பாறை வச்சு அந்த பில துவாரத்தை அடைச்சோம். ஆஞ்சநேயர் சொல்ற சேமம் அவ்வழி செய்து செங்கதில் கோமகந்தனை கொண்டு வந்து யாம் வேவு குன்றின் மேல் வைக்கும் வேலையாய் ஆவி உண்டனன் அவனை அண்ணன். நாங்க சுக்ரீவனுக்கு பட்டத்தை கொடுத்தோம். ஒளித்தவன் உயிர் கல்லை உண்டு உளம் கழித்த வாலியும் கடிதின் எழுதினான். அவன் மாயாவியை ஜெயிச்சுட்டு வெளியில வரான். வாலி அடைச்சிருக்கு. விழித்து நின்று வேறு முறை பெறான் இருந்து அழித்தவாறு நன்றி இளவலார் என வால் விசைத்து வான் வழி நிமிர்ந்தென கால் விசைத்து அவன் கடிதின் ஏற்றலும் நீர் நிறத்து விண்ணெடு முகட்டவும் வேலை குற்றவும் வெறிய வெற்பனான். அவன் எப்படியோ பாறையை ஆகாசத்துக்கு நின்று பேர்த்து எடுத்து வரான். ஏறினான் அவன் எவரும் மஞ்சு சீறினான் நெடுஞ்சிரம் சிகரம் எழுதினான். வேறுகில் ஆதவன் முதல்வன் மெய்மையாம் ஆறினாலும் வந்து அடி வணங்கினான்.
ஆதவன் புதல்வன் அது சுக்ரீவன். வாலி வந்த உடனே தலையில இருந்த கிரீடத்தை எடுத்து கீழே வச்சு விழுந்து கும்பிட்டார். ராமாடு பாடு. ராம நமோ ராம நமோ ராம நமோ ரகு ராம நமோ ராம நமோ ராம நமோ ராம நமோ ரகு கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ ராதா கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ ராதா கிருஷ்ண நமோ ஆடகமர்தன ராம நமோ ஆடகமர்தன ராம நமோ பூதகிமர்தன கிருஷ்ண நமோ பூதகிமர்தன கிருஷ்ண நமோ காளிமர்தன ராம நமோ காளிமர்தன ராம நமோ காளிங்கநர்தன கிருஷ்ண நமோ காளிங்கநர்தன கிருஷ்ண நமோ ராவணமர்தன ராம நமோ ராவணமர்தன ராம நமோ கம்சமர்தன கிருஷ்ண நமோ கம்சமர்தன கிருஷ்ண நமோ சீதாவல்லப ராம நமோ சீதாவல்லப ராம நமோ ருக்மணி வல்லப கிருஷ்ண நமோ